நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்து கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஜூன் 5ஆம் தேதி முதல் ஜூன் 11 வரைக்கும் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மீன ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்கு 7.5 சனி வந்தாச்சு. 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு, 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு செகண்ட் ரவுண்டு. ஃபஸ்ட்டு ரவுண்டு கொஞ்சம் ஒஸ்ட் ரவுண்டு தான், கொஞ்சம் படிப்பு கெடுக்கும், மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது பிள்ளைகளுக்கு. ஆனால் செகண்ட் ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு டென்ஷன் இருந்தாலும் கடைசியில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒன்று சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் இப்போ 2ஆம் இடத்துக்கு இருக்கிறார். 2ஆம் இடம் ஸ்தான பலம். ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் வரும்பொழுது நல்ல பலனையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது இது நாள் வரைக்கும் 2ஆம் இடத்துல ராகு மட்டுமே இருந்தார். குடும்பத்தை நல்லா பிரித்தார். கொடுக்கல் வாங்கல் இடத்துல பிரச்சனைகள் இருந்தது. ஸோ இப்படியாக இப்போ 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதால தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் தன பிராப்தி உண்டு. நிச்சயமாக பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு வருமானம். இது வரைக்கும் பழைய பாக்கிலாம் ஏதாவது வர வேண்டியது இருந்தால் இப்போ வசூலாகும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. மற்றபடி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். திருமண வயதில் இருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஜாதக அடிப்படையில் திருமணம் ஆகணும், தசாபுத்தி நடக்குதுன்னு சொன்னால் திருமணத்தை கூட நடத்தி அதற்கான ஏற்பாட்டினை கவனிக்கக்கூடிய காலகட்டம். மற்றபடி உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். அதுலேயும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தை ராகு பகவான் செய்வார். அவர் ஒரு ஏஜென்ட் தானே, எந்த வீட்டுக்கு போய் அமர்ந்தாலும் அந்த வீட்டு வேலையைத்தான் செய்வார். இப்போ செவ்வாயினுடைய வேலையை செய்வார் அப்படின்னு சொன்னால், இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். ஏதாவது ஒரு தொழில் அமைஞ்சு ஒரு காசு பணம் பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய காலகட்டம். செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ், விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடத்தில் சூரியன், புதன், புதாதித்ய யோகம். கல்வியாளர்கள், கல்வி நிறுவனங்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்கெல்லாம் தன்னுடைய முயற்சியால் நல்லா படித்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். 4ஆம் இடத்து அதிபதி புதன் 3ஆம் இடத்துக்கு தன்னுடைய வீட்டுக்கு 12இல் இருப்பதால் செலவினங்கள் ஏற்படும். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும். மருத்துவமனை செலவு வைக்கலாம். உங்கள் ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படும். வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். மற்றபடி உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 5இல் சுக்கிரன் இருக்கிறார். சந்தோஷகரமான ஒரு வாரம்னு சொல்லலாம். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் எல்லாம் நன்மையில் முடியும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். வெளிநாடு போவீங்க, சம்பாத்தியம் பண்ணுவீங்க.
மற்றபடி 7ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்தில் இருப்பதால் அந்த புதன் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆதலால் ஓரளவுக்கு உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 8ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பை ஏற்படுத்தும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமைகிறது. 7ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்து, அதாவது 7க்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக இருந்த குரு பார்வையில் இருப்பதால் உங்கள் வாழ்க்கை துணையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். வெளிநாடு போகவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக போங்க. ஆனால் உங்கள் தாஸ்தாவேஜிகளை சரிவர எடுத்து செல்லுங்கள். தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். மற்றபடி 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஓராண்டு காலம் அங்கே தான் இருக்க போகிறார். குரு 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். தொழில் சிறந்து விளங்கப் போகிறது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது. நன்மைகள்னால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாற்றம், தேவையான இடத்துக்கு இடமாற்றம், இப்படி நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. 12இல் சனி பகவான் அவருடைய வீட்டில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் இந்த மீன ராசிக்கு இந்த வாரம் மிக சிறப்பான ஒரு வாரம். நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.